2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்க எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். லேசாக செஞ்சு விடுங்க. அந்த எண்ணெயிலே லைட்டாக செஞ்சு விடுங்க. ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கினா போதும். செய்யறதுக்கு 1 நிமிஷம் தாங்க ஆகும். அது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். செய்யறதுக்கு டக்குன்னு 1 நிமிஷத்துல செஞ்சிடலாம். லைட்டாக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் போடுறேன். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது அளவாக பார்த்து போடணும். ரொம்ப போட்டோம்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. அப்படின்னு கிண்டி விட்டு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் வர்ற மாதிரி இருந்தால் கரெக்டான ஒரு சாப்பிட்ற உரப்பு கம்மியாக குழந்தைங்களாம் சாப்பிட்ற லெவலில் இருக்கும். ரொம்ப கலர் தெரிஞ்சு நம்ம அதிகமாக போட்டோம்னு அர்த்தம். இப்போ நார்மலாக தான் இருக்குது. சரியான அளவு போட்டாச்சு. பார்த்தீங்களா எண்ணெயே எப்படி லைட்டாக வதங்கி வச்சுக்கிட்டிங்களா. இதோட இது உருளைக்கிழங்குங்கிறதுனால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறோம். இது மகை போடுறலாமா லைட்டாக, அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ தேவையான ஒரு தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஊற்றி மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் வச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்களா அந்த பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்தீங்களா உருளைக்கிழங்குலாம் குலையவே இல்லை. கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒருவேளை தண்ணி அதிகமாக ஊற்றிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ளேம் வந்து கூட்டி வைங்க. கூட்டி வச்சிங்கன்னு போது நமக்கு சீக்கிரமாக வந்து தண்ணியெல்லாம் வற்றிடும். அப்படின்னும் போது நமக்கு வந்து இது குலையாது. கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிடும். சின்ன ட்ரிக் தான் அது. பார்த்தீங்களா அப்போ உருளைக்கிழங்கு சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.